யாரோ ஒருத்தரால் காயப்படுத்தப்பட்டுட்டீங்க, பாதிக்கப்பட்டுட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். சிலுவையில் அவர் காயப்படுத்தப்பட்டார். அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஆணி கடாவுப்பட்டது, அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது. அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. அவருடைய உள்ளத்துக்குள்ள வேதனை, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு, பரிகாசம் பண்ணப்பட்டு, அவருக்காக பேச யாருமே இல்லாத நிலைமையிலோட இருதயத்திற்குள்ள உண்டான காயம். நம்முடைய காயங்களை சிலுவையில சுமந்தார். யாரிடத்திலுமே சொல்ல முடியலையே, வாய் திறந்து சொன்னாலே தப்பா தெரியுது, என்ன பண்ணுவதுன்னு உங்களுக்காகவே அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இயேசுவால் அதை விளங்கி கொள்ள முடியும். அவர் சிலுவையிலே அந்த காயத்தை சுமந்து முடித்து விட்டார். என் மகனே, என் மகளே, கலங்காதே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார்.